வாடி சீக்கிரம் வண்டி ஆடுறடி அவனே
வாடி சீக்கிரம் ஒண்டியா இருக்கிறான் வாடி சீக்கிரம் மாமா தங்கச்சி மாமா ஓயனா ஓயனா மாமா 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 என் தங்கச்சி பத்தி அம்மா பாசமா வந்து தந்தை பொண்ணு வச்சான் என்ன சொல்ற அது ஒரு பாசத்துல வந்து அனுப்பிச்சு அது சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் நான் வளர்த்து வச்சிருந்தேன். எங்க அண்ணன் நான் போவது வேற யாரு போவாங்க பாசம் போட்டோம் வந்தாண்டா வரான் பாஸ்கா
எல்லாமே அவனா சிக்கனா நான் கண்ணு முன்னாடி போட்ட பையன் இல்ல 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 எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் போடுவேன் காணாத சீமன் வந்தனே எப்பமா வந்த ஒரு வார்த்தைக்கு இருந்த பாவி மனசு மண்ணு மண்ணா போவோம் ஆமா தங்கச்சி தான் சொல்லி விடுறேன் வீட்டுல சைலன் பட்டத்தலையா கேளுங்க வீட்டுல ஒரு மொச்ச ஓட்ட வைப்பாங்களா ஒரு அவுத்திகர படிப்பாங்களா என்ன பண்ண எங்க வீட்டுல இப்படி சொல்ற ஏன்னா எங்க அண்ணி தாலி அட்டா நல்லா இருக்கும் எப்படியா பண்ண நான் கேட்டா தான் உங்க அண்ணி தாலி அடைப்பா சத்தம் தெரியல அப்ப நீ சேர்த்து விட்டு போடுறா எனக்கு ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணதை வச்சுங்க கல்யாணம் பண்ணாத எனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் ஏமா ஓ நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நான் உனக்கு பாதுகாப்பு வச்சுக்கிறேன் எந்த மாதிரி மாப்பிள்ளை எப்படி அப்படி மாப்பிள்ளைன்றியா ஓ அருமையான மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் எப்படி தெரியுமா வேலையில வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிற மாதிரியே நான் பாத்துக்கிறேன் கவர்மெண்ட் வேலையா ஆமா யார் என்ன போலீஸ்காரமா போலீஸ்கார மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் உனக்கு என்ன போலீஸ்கார மாமா வேணா கட்டிக்க மாட்டேன் போலீஸ்கார மாமா வேணா கட்டிக்க மாட்டேன் போலீஸ்கார மாமா வேணா கட்டிக்க மாட்டேன் போலீஸ்கார மாமா வேணா கட்டிக்க ஏன் தெரியுமா கட்டிக்க மாட்டேன் போலீஸ்கார மாமா கட்டிக்க மாட்டேன் உன்ன மாரி குடிக்காரனுங்க அந்த புளியாம தண்ணியில போவானுங்க அடா உன்ன மேல பாசன மாரி போவானுங்க போற நேரத்துல புள்ளா குடிச்சிட்டு அவனுக்கு தெரியும் அப்படியே ஒரு புளியாம அடியிலிருந்து கை போடுவான் கை போட்டு நிக்கி அவனுக்கு பிடிக்குவான் போலீஸ்காரன் ஆனா அப்படி மிஞ்சி அப்படியே நிக்கலாம் வச்சுக்கோ மிஞ்சி போட்டான்னு வச்சுக்கோ அவனை எட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு லத்தியில குத்தி லகாத்த தள்ளி விடுவான் அதனால அந்த மாரி என்ன சிட்டு போட்டு அடிப்பான் அதனால போலீஸ்கார மாமா வேணாம் வேற யாரு பாத்து ஏமா ஓ போலீஸ்கார மாமானா விட்டுரு சொல்லு ஏன் கேளு ஓ சப்பரான ஆளு சப்பரான ஆளு மத்தாலக்கார மாமா ஏன்னா மத்தாலக்கார தெரியுமா கட்டிக்க மாட்டேன் ஏமா மத்தாலக்கார மாமா கட்டிக்க மாட்டேங்கிறேன் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் துட்டு குத்தான படிக்கணும் ஆமா ஆனா துட்டுலே அதிக துட்டு அந்த ஆளுக்கு தான் ஆனா கண்ணாடி ஒண்ணு போட்டு வந்துடுறான்டா போட்டு வந்துடுறான் அவன் ஒண்ணுத்த நிக்க வச்சு நடிக்கிறான்டா ஒண்ணுத்த படுக்க வச்சு நடிக்கிறான்டா அப்புறம் அந்த மாதிரி ஊட்ட வந்து நீ கொஞ்ச நேரம் நில்றி பொண்ணு கொஞ்ச நேரம் தூண்டி பொண்ணு கொஞ்ச நேரம் பர்றா கொஞ்ச நேரம் அப்படின்னா இந்த வண்டி வேலைக்கு ஆகாது ஓ மினிடாவே இந்த மத்தாலக்கார மாமா அப்படிலாம் அடிப்பான்னு சொல்லிட்டு வேணான்ற அவனா ஏமா ஓ நம்ம மத்தாலக்கார மாமா தான் இன்னும் சூப்பரான ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறேன் யாரு ஏமா பொட்டிக்காரமா ஏன்னா ஓ பொட்டிக்காரன் உங்களை பீன்ற மாதிரி அதுவான மாப்பிள்ளை கவடத்து மாப்பிள்ளை பொட்டிக்காரனியா ஒண்ணுமே தெரியாத மாப்பிள்ளை தெரியாது உனக்கு ஆமா பொட்டிக்கார மாமா தெரியுமா கட்டிக்க மாட்டேன் அவன் கையிலையும் போட்டு ஆயித்துறான்
காலையிலே மெரிக்கிறான். கொட்டிக்காரா ஏன்னா அந்த மாரி வீட்டுல வந்து என்ன படாத பாடுபடுத்துவான். அவன் கையில அமுக்குவான். எங்க மாமன் கிட்ட தான் போலான்னு போய் வா 10 ரூபா கொடுப்பா. காலகாரணம் ஏன்னா ஆனா நீ சொல்றது கரெக்டுண்ணா. காலகாரணம் ஏன் தெரியுமா கட்டக்கூடாது? ஏன்னா இந்த ஆம்பளை வேசக்காரன் வந்தா பொறுமையா அடிக்கிறாங்க. இந்த பொம்னேட்டு வேசம் வரக்கூடாதுன்றான். எப்படி தெரியுமான்றான்? அப்படியே சப் சப் அதனால போன போட்டோம் யாரையும் கட்டிக்க மாட்டேன். ஏமா அப்படித்தான் நான் பாக்குற மாப்பிள்ளை யாரும் கட்டிக்க மாட்டேன்றேன். என்ன அப்படியே மாப்பிள்ளை யார் தான் கட்டிக்க? அப்ப யாருதான் கட்டிக்கணும்னு கேக்குறேன். ஆமாமா ஏன்னா நான் உன்னையே கட்டிக்கிறேன்டா. பழத்துல போட்டாரு. ஏன்டா நம்ம வீட்டு சொத்தியா மத்தவங்க போனோம். அதனால என்ன கட்டிக்கிறேன்ற சரி போனா போட்டோம். ஆமா அரண்மனை வேலை செய்யறேன். அப்படி ஆகட்டும்.